தற்போது இந்த கலைஞர் 100 ரூபாய் நாணயம் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். அதை பற்றி நாங்கள் என்ன கருத்து சொல்கிறது? கருத்து சொல்கிறதுக்கு என்ன? இந்தி அவங்க எதிர்க்கிறாங்க, ஆனால் அந்த நாணயத்தில் வந்து இந்தி அது உடன்பட்டு தானே அந்த நாணயத்தை வெளியிடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கார். அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார். ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்க, தமிழ் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? ஏன்னா அவங்க அப்பா பேரில் இந்த நாணயம் வெளியிடுறாங்க. அவள் குடும்பத்துக்கு வந்தால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஆளுநர் டீ பார்ட்டியில் வந்து கட்சி ரீதியாக புறக்கணிப்போம்னு சொல்லிட்டு ஆட்சி ரீதியாக பங்கேற்கிறோம்னு சொல்லி முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றாங்க. தொடர்ந்து இன்னைக்கு வந்து இந்த நாணய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங் வராரு. இப்போ பாஜக கூட திமுக நெருங்கி பயணிக்கிறதா பார்க்குறீங்களா? நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிட்டேன், திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தோம். எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஊடகம் நம்ம பத்திரிகை நண்பர்களுமே நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்றது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. சில விளக்கத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். இந்த தேநீர் விருந்தை பற்றி நீங்கள் கேட்டுக்கிறீங்க. ஆர்எஸ் பாரதி திமுகவுடைய அமைப்புச் செயலாளர் திரு ஆர்எஸ் பாரதியோடு ஒரு அறிக்கை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் மேலக ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மேதக ஆளுநர் அவர்கள் தேநீர் விருந்து கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கொடுப்பதாக அறிவித்தார். ஆனால் திமுக கட்சி அதனுடைய அமைப்புச் செயலாளர் என்று கருதுகிறேன். அல்லது திமுக சார்பாக திமுக இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது என்று அறிவித்தாங்க. இதற்கு பிறகு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், நாங்கள் 100 ரூபா நாணயம் திரு கருணாநிதியுடைய 100ஆண்டு விழாவில் 100 ரூபா நாணயம் வெளியிடுறாங்க, அதில் நாங்கள் கலந்துக்கிறோம், நீங்களும் மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் போய் கலந்துக்குன்னு சொன்னார். உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறார். அப்போ திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க? அரசாங்கம் கலந்துக்கும், திமுக கலந்துக்காதுங்கிறாங்க. வேடிக்கையாக இருக்குது. திமுகனா யார்? திரு ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர். திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர். ஆக தலைவரும் கலந்துக்கிறாரு, பொதுச் செயலாளரும் கலந்துக்கிறாரு. ஆக திமுக கலந்து கொண்டதில்லை. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. எப்படி ரகசிய உருவகின்ற இருப்பாருங்க. திரு அண்ணாமலை சொல்கிறாரு, அவர் 100 ரூபா நாணயம் திரு கருணாநிதியுடைய 100ஆண்டு விழா 100 ரூபா நாணயம் வெளியிட்ட பொழுது நான் கலந்துக்கிறேன், அதில் நீங்கள் போய் இதில் கலந்துக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது இதிலிருந்து வெளிப்படையாக தெரியுது. அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கி. பிறகு திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லியில் ஒரு தேநீர் விருந்து கொடுக்குறாங்க. அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர் கலந்துக்கிறார். ஏன் திரு ராகுல் காந்தி அவருக்கு கணக்கு தெரியலையா? அதே போல் திரு கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில். அப்போ யார் திறக்கிறா? முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு திறக்கிறார். அவர் யார்? எப்போ இருந்தார்? அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தார், பிறகு அமைச்சராகவும் இருந்தார். அந்த கட்சியை சார்ந்த ஒருவரை வைத்து தான் திறந்தார். இதே எண்ணி பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் 100 ரூபா நாணயம் வெளியிட்டோம். அப்போ நாங்களே வெளியிட்டோம். பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல. ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். 100 ரூபா நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம். ஆனால் வெளியிடுவது யார் என்றது தான் கேள்வி. ஆக ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல? இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகிறது.